வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 4 ஹிந்தி வீணா புக் சாப்டர் நம்பர் 8 ஓணம் கே ரங் த கலர்ஸ் ஆஃப் ஓணம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓணம் ஃபெஸ்டிவல் அப்போ நடக்கிற ஒரு போட் ரேஸை தான் இங்கே வந்து நமக்கு பிக்சராக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டேட்டில் இருக்க ஆரன்முலான்ற பிளேஸில் நடக்கிற ஒரு போட் ரேஸ் ओणम फेस्टिवल अपन நடக்கிறது. यह चित्र ओणम के त्योहार पर आयोजित नौका दौड़ का है. यह चित्रना இந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஓணம் ஃபெஸ்டிவல் त्योहार மீன்ஸ் ஃபெஸ்டிவல் ஆர் செலிப்ரேஷன் அப்ப நடக்கிற ஆயோஜித் நௌகா தௌட் கா ஹேனா ஆர்கனைஸ் பண்ணிருக்க ஒரு போட் ரேஸ் தான். ஆயோஜித் மீன்ஸ் ஆர்கனைஸ், நௌகா தௌட்கா ஹேனா போட் ரேஸ். அப்போ ஓணம் செலிப்ரேட் பண்ணுறப்ப ஆர்கனைஸ் பண்ணியிருக்க ஒரு போட் ரேஸ் தான் இங்கே வந்து நமக்கு பிக்சராக கொடுத்துருக்காங்க. கேரள் ராஜ்யக்கா ஏக் ஸ்தான் ஹே ஆரன்முலா. ஆரன்முலான்ற ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா கேரள ராஜ்யம், அதாவது கேரளா ஸ்டேட்டில், ராஜ்யம் மீன்ஸ் ஸ்டேட்டில் இருக்க ஒரு பிளேஸில் தான் இந்த போட் ரேஸ் வந்து நடக்குது. தட் இஸ் ஆரன்முலான்ற பிளேஸில் நடக்கிற ஒரு बोट रेस தான் நமக்கு பிக்சரா கொடுத்திருக்காங்க. ओणम के त्योहार पर यहाँ नौका दौड़ आयोजित की जाती है. இந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறப்போ நௌகா दौड़ அதாவது போட் ரேஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்களாம். नावों की इस प्रतियोगिता को देखने के लिए हजारों लोग एकत्र होकर आनंद लेते हैं. नावों की इस प्रतियोगिता இந்த போட்டோடைய செலிப்ரேஷன், போட் ரேஸ் நடக்கிற இந்த செலிப்ரேஷன் பிரதியோகிதா காம்படிஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பிரதியோகிதானா என்னென்னா காம்படிஷனுக்காக பார்க்கறதுக்காக, தேக்னே கேலியேனா இந்த போட் காம்படிஷனை பார்க்கறதுக்காக ஹசாரோ லோக் அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஏக்த்ர ஹோக்கர் ஆனந்த் லேத்தே ஹே எல்லாரும் ஒன்றா, ஏக்த்ரனா ஒன்றா சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து வருவாங்க. ஆனந்த் லேத்தேனா ஹாப்பியாக வந்து வருவாங்க. नौका दौड़ के साथ साथ ओणम के और भी बहुत से आकर्षण है. இந்த நௌகா தௌட் அந்த போட் ரேஸ் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா பகுத் சே ஆகர்ஷண ஹே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குமா. ஓணம் அப்போ நடக்கிற இந்த போட் ரேஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக, ஆகர்ஷணனா அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. दो आइए ओणम के रंगों का आनंद लेते हैं. வாங்க ஓணம் அப்போ நடக்கிற அந்த கலர்ஃபுல்லான ஹாப்பியஸ்டான செலிப்ரேஷனை வந்து பார்ப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க. रंग बिरंगे फूल चुने हम रंग बिरंगे फूल चुने. रंग बिरंगेना கலர்ஃபுல்லான, ஃபூல் சுனேனா சூஸ் பண்ணுவோம், ஃப்ளவர்ஸை வந்து சூஸ் பண்ணுவோம் சொல்லி சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸை வந்து சூஸ் பண்ணுவோம். सुबह सुबह बच्चे नहा धोकर हाथ में टोकरी लिए लाल पीले सफ़ेद फूल दौड़ने के लिए बाग बगीचे में निकल पड़े. சுபக் சுபக்னா ரொம்ப ஏர்லி மார்னிங், காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பச்சோம்னா குழந்தைங்க, நஹா தோக்கர் சில்ட்ரன்ஸ் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பாத் பண்ணிட்டு, நஹா தோக்கர்னா பாத்திங் குளிச்சுட்டு, ஹாத் மே டோக்கரி லியே கையில் வந்துட்டு பேஸ்கெட் எடுத்துகிட்டு, அவங்க ஹேண்டில் வந்துட்டு பேஸ்கெட் எடுத்துகிட்டு, லால் ரெட் பீலே எல்லோ சஃபேத் ஒயிட் ஃபூல் தௌட்னே கேலி இந்த கலர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸை வந்து ப்ளக் பண்ணுறதுக்காக, தோட்னேனா ப்ளக் பண்ணுறதுக்காக பகிஜேமே நிக்கல் படே அந்த கார்டனுக்கு வந்து போவாங்களாம். सूर्योदय होते ही बच्चों ने अपने अपने घर के आंगन को गोबर से लिपा और फिर आंगन में फूकलम फूलों की रंगीली बनाए. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூரியோதயம் அந்த சன் ரேஸ் ஆகிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாரும், சில்ட்ரன் பச்சோம்னா சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பனே அப்பனே கர் அவங்கவுங்க வீட்டு கோட்ரியார்டில், ஆங்கன்னா கோட்ரியார்டில், கோபர் சே லிப்பா கோபர்னா கவுடங்கை வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. கவுடங்கை வந்துட்டு அவங்க ஆங்கனில் கோட்ரியார்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கன் மே பூக்கலம் அந்த கோட்ரியார்டில் வந்து ஃப்ளவர்ஸாலான ரங்கோலி, அதான் பூக்கலம் சொல்கிறாங்க. ஃப்ளவர் ரங்கோலி தான் வந்து பூக்கலம் சொல்கிறாங்க.
பூவால் வந்து நல்லா கோலம் போட்டு டெக்கரேட் வந்து பண்ணுவாங்களாம். इसी के साथ केरल में ओणम का त्योहार शुरू हो गया. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டைப் ஆஃப் ஃபெஸ்டிவல் தான் வந்து கேரளாவில் ஓணமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. वर्ष का बादल छटते ही ठंडी ठंडी तेज हवाएं दम जाती है. அது வர்ஷா பாதல்னா ரெயின் க்ளவுட்ஸ், அதாவது மழை மேகங்கள் எல்லாமே வந்து சட்டத்தே கிளியர் ஆகிட்டு தண்டி தேஜ் ஹவாயிங் ரொம்ப கோல்டான ஃபாஸ்டான விண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தம் ஜாதி ஸ்டாப் ஆகிடுச்சு. தம் மீன்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. और केरल का प्रकृति सौंदर्य निकर उड़ता है. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவுடைய பிரகிருதி சௌந்தர்ய நேச்சர் பியூட்டி எல்லாமே வந்துட்டு நல்லா தெரிய வருது அப்படி சொல்கிறாங்க. पूर्व दिशा में सहस्य पर्वत के पीछे से जब सूरज निकलता है तो पश्चिमी तट पर समुद्र की लहरें चमकने लगती है. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ திஷானா பூர்வ மீன்ஸ் ஈஸ்ட், திஷா மீன்ஸ் டைரக்ஷன். ஈஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சகசிய பர்வத், அதாவது சகசியன்ற மவுண்டெயின், பர்வத்னா மவுண்டெயின், அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டெயின் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி இருந்து பீச்சேனா பின்னாடி இருந்து பேக் சைடில் இருந்து ஜப் சூரஜ் நிக்கல்தாகி இப்போ வந்து சூரியன் சன் வந்து ரைஸ் ஆகுது, கம் அவுட் ஆகுது, வெளில வந்து நிக்கல்தானா கம் அவுட் வெளியில் வந்து வருது. அந்த மவுண்டன் ரேஞ்ச் பின்னாடி இருந்து வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து வெளியில் வருதுன்னு சொல்கிறாங்க. தோ பசிச்சமே தட்பர்னா வெஸ்டர்ன் காட்ஸ், அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் கோஸ்ட், வெஸ்டர்ன் கோஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா சமுத்திர கி லஹரேங் சமக்னே, சமுத்திர கி லஹரேங்னா சமுத்திரத்துலேருந்து லஹரேங்னா வேவ்ஸ், லஹரேங்னா வேவ்ஸ், அந்த அரபிக்கடலில் வெஸ்டர்ன் கோஸ்டில் இருக்க அரபிக்கடல்லேருந்து என்ன ஆகுதுன்னா லஹரேங் சமக்னே அந்த வேவ்ஸ் எல்லாம் வந்து ஷைன் ஆகுது, அந்த சன்னோடைய ரேஸ் பட்டு என்ன ஆகுதுன்னா ஷைன் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. और समुद्र तट की रेत के कण तमकने हैं. அதாவது வந்து அந்த சமுத்திரம்னா ஓஷனுடைய தட்டு கரையில் வந்து பார்த்திங்கன்னா ரேத்துனா என்னென்னா மணல், சாண்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து தமக்னேனா ஸ்பார்க்கிள் ஆகிட்டு இருக்கு. அந்த சன் ரேஸ் வந்து பார்த்து என்ன ஆகுதுன்னா ஸ்பார்க்கிள் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த லஹரிங் வேவ்ஸ் எல்லாமே வந்து ஷைன் ஆகிட்டு இருக்கு, மணல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க்லிங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. हल्की हल्की बयार के जोंकों से नारियल के पेड़ों के पत्ते लहलहाने लगते हैं. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹல்கி பயார் அப்படின்னா ரொம்ப லைட்டான ப்ரீஸ், தென்றல் காற்று. அது என்ன பண்ணுதுன்னா நாரியல் கே பேடோம் கே பத்தே, நாரியல்னா கோகோனட், பேடோம்னா ட்ரீ, பத்தே அந்த கோகோனட் ட்ரீயோட லீவ்ஸில் வந்துட்டு லகல்காத்தே லகத்தேனா ஸ்வேயிங் ஆகிட்டு இருக்கு, வீசிக்கிட்டு இருக்குது. அந்த ஓலைங்களில் தென்னை ஓலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்றல் காற்று, லைட்டான தென்றல் காற்று பற்று இந்த ஓலைகள்லாம் வந்து ஸ்வேயிங் அசைஞ்சாடிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. नदी का निर्मल और स्वच्छ जल वातावरण को सुंदर बना देता है. அந்த நதியோடைய க்ளீன் அண்ட் கிளியர் வாதாவரன்னா என்விரான்மெண்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் பனா தேத்தா ஹே, அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சுந்தர் அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இங்கே இருக்க க்ளீன் அண்ட் கிளியரான வாதாவரன் அந்த என்விரான்மெண்ட்னால வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. तरह तरह के चमकते पक्षी आसमान में उड़ते हुए अटकिलायां करते हैं. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தரக்னா டிஃப்ரெண்ட் டைப்பான பக்ஷிஸ், பேர்ட்ஸ் எல்லாமே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாமே சக்சஹாத்தே அதாவது சிர்பிங் சவுண்ட் வந்து மேக் பண்ணிட்டு கீச்சிட்டு இருக்கு அப்படி சொல்லி சொல்லுவோம்ல, அதுதான் வந்து சிர்பிங் சவுண்ட் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கு. ஆஸ்மான் மே உடுத்தே ஹுயே, ஸ்கையில் வந்துட்டு ஃப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஆஸ்மான்னா ஸ்கை, உடுத்தேன்னா ஃப்ளை பண்ணிட்டு. அட்கேலியாங் கர்த்தேன்னா அட்கேலியாங்னா ப்ளே வந்து பண்ணிட்டு இருக்கு, வானத்தில் பறந்து விளையாடிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க.
रंग बिरंगी तितलियाँ खिले फूलों पर मंडराती दिखाई देती है. रंग बिरंगिना கலர்ஃபுல்லான தித்திலியாங்கன்னா பட்டர்ஃப்ளை. கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளே ஃபூலோங் பர், அதாவது பூத்து குலுங்குற அந்த ப்ளூமாக இருக்க ஃப்ளவர்ஸ் மேலே போயிட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேவரிங் போய் விளையாடிக்கிட்டு இருக்குது. அதான் உட்காந்து எந்திரிக்கோல அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ऐसा लगता है मानो प्रकृति केरल वासियों के महोत्सव ओणम के स्वागत की पूरी तैयारी कर चुकी है. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஐசா லக்தானா ஆசிட்டிஸ் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கேரள் வாசியோம் பிரகிருதி அந்த நேச்சர் வந்து கேரள் வாசியோம்னா கேரளாவில் இருக்கிற எல்லாரையும் வந்து இந்த மகோத்சவத்துக்காக வெல்கம் பண்ணுறதுக்காக ஓணம்கே ஸ்வாகத்னா ஓணத்தை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக இப்படி தான் வந்து தயாராகிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. கிசான் உபஜ் காட் சுக்கே ஹே, அதாவது கிசான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஃபார்மர், கிசான்னா ஃபார்மர், உபஜ்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாமே கட் பண்ணுறாங்க. அந்த கிரெயின்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணுறாங்க. அவுர் கலிஹானோ மே தான் பரி ஹே, கலிஹானோங்கன்னா அந்த ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா கிரெயின்ஸ் தான்னா கிரெயின்ஸ் எல்லாத்தையும் வந்து பரி ஹேனா ஃபில் பண்ணி வைக்கிறாங்க. कहा जाता है कि ओणम का त्योहार एक पौराणिक कथा पर आधारित है. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓணம் தியோகார், ஓணம் செலிப்ரேட் பண்ணுற அந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா பௌராணிக் கதா, ஒரு புராண கதை, ஓல்டான புராண கதையை வந்து பேஸ் பண்ணி ஆதாரித்தனா பேஸாக வச்சு தான் வந்து இந்த ஓணம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, प्राचीन काल में महाबली नाम के एक राजा थे जो केरल पर शासन करते थे. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிராச்சீன் கால், ஏன்ஷியன்ட் டைமில், பிராச்சீன் கால்னா ஏன்ஷியன்ட் டைம், முன்னொரு காலத்தில் மகாபலி நாம் கே ஏக் ராஜா, மகாபலின்ற பேர் இருக்க ஒரு ராஜா ஒருத்தர் என்ன பண்ணார்னா கேரளா பர் சாசன் கர்த்தே, கேரளாவை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார், ரூல் பண்ணிட்டு இருந்தார். उसका राज्य पृथ्वी स्वर्ग और बादल लोग तक फैला हुआ था. அவருடைய அந்த ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா கிங்டம் வந்து பார்த்திங்கன்னா பிருத்திவினா பூமி, ஸ்வர்கனா ஸ்வர்க்கம், பாதாளம்னா பாதாள லோகம், இது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஃபைலா ஹுவானா எக்ஸ்டெண்ட் ஆகிருந்தது, இல்லைனா ஸ்ப்ரெட் ஆகிருந்ததுன்னு சொல்லலாம். மகாபலி கே ராஜ்யமே லோக் பூரி தர பிரசன்னத்தே, மகாபலியுடைய அந்த ராஜ்யத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப்பான பீப்புளும் வந்து பார்த்திங்கன்னா பிரசன்னத்தை ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தாங்களாம். एक दिन महाविष्णु वामन का रूप धारण करके राजा महाबली के पास पहुंचे और 3 पग भूमि की याचना की. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு வந்துட்டு வாமன ரூபம்னா என்னென்னா அந்த சின்னதாக ஒரு ஐயர் பையன் மாதிரி குட்டையான, வாமனம்னா ரொம்ப குள்ளமான அவதாரம் எடுத்து என்ன பண்ணார்னா ராஜா மகாபலி கிட்ட வந்து பகுஞ்சேனா ரீச் ஆகுறாரு. அவர்கிட்ட என்ன கேட்குறாருன்னா யாச்சனானா யாசகமாக என்ன கேட்குறாருன்னா 3 பக் பூமி, 3 அடி நிலம், அதாவது அவருடைய பாதத்தால் 3 அடி நிலம் வேணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்குறாரு. மகாபலி நே இஸ் துச்ச தான் கி துரந்த ஸ்வீகிருதி தேத்தி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மகாபலி என்ன பண்ணுறாரு, இதை வந்து ரொம்ப துச்சதான்னா அந்த துச்சமான தானத்தை, ரொம்ப சீப்பான தானத்தை எண்ணி துரந்த ஸ்வீகிருதி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸ்வீகிருத்தின்னா என்னென்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, தரேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. மகாவிஷ்ணுனே तत्काल अपना वामन रूप त्याग दिया और श्री विक्रम बनकर ब्रह्मांड तक फैला गए. சடனாக என்ன பண்ணாருன்னா மகாவிஷ்ணு வந்துட்டு தத்துக்கள்லாம் இமீடியட்லாக அப்பனா வாமன ரூப் தியாகதியா, அவருடைய வாமன ரூபத்தை வந்துட்டு விட்டுட்டார், தியாகம் பண்ணிட்டு. அவர் ஸ்ரீ விக்ரம பன்கர் ரொம்ப வந்து பெரிய ரூபமாக எடுத்து என்ன பண்ணார்னா பிரம்மாண்ட தட் ஃபைலா கையே, பிரம்மாண்டன்னா ரொம்ப யூனிவர்ஸ் அளவுக்கு ரொம்ப பெருசாக வந்துட்டு
ஸ்ரீவிக்ரம ரூபம் வந்து எடுக்கிறாரு. உன்ஹோனே தோ दो पावों से स्वर्ग भूमि और पाताल को नप लिया और उनके तीसरा पग रखने के लिए कोई जगह शेप नहीं बची. அதாவது பார்த்திங்கன்னா தோ பகோங் ரெண்டு பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்க்கம் தென் வந்து பார்த்திங்கன்னா பூமி பாதாளம் இது எல்லாத்தையும் வந்துட்டு அவருடைய 2 அடி ஸ்வர்க்கத்தையும் பூமியை வந்து பார்த்திங்கன்னா 2 அடியில் அளந்துட்டார். அவருடைய 3வது அடியை வைக்கிறதுக்காக இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு, மகாபலி கிட்ட வந்து கேட்குறாரு. इस पर उन्होंने महाबली की और प्रसन्नात्मक दृष्टि से देखा तो महाबली ने महाविष्णु का तीसरा पग रखने के लिए अपना सिर झुका दिया. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்ட மாதிரி பிரசன்னாத்தமக் அப்படின்னா கொஷின் ரைஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்க்குறாரு. அதாவது மகாவிஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின் 3வது அடியை எங்கே வைப்பேன்னு சொல்லிட்டு கொஷின் ரைஸ் பண்ணுற மாதிரி வந்து என்ன பண்ணுறாருன்னா மகாபலி வந்து பார்க்குறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மகாபலி என்ன சொல்கிறாருன்னா तीसरा पग रखने के लिए 3வது அடியை வைக்கிறதுக்காக रखने के लिए வைக்கிறதுக்காக अपना सिर झुका दिया அவருடைய தலையை अपना सिरனா அவருடைய ஹெட்டை வந்துட்டு झुका दियाனா பெண்ட் பண்ணி காமிக்கிறாராம். महाबली के इस व्यवहार से प्रसन्न होकर महाविष्णु ने महाबली को பாதாள லோக கா ராஜ்ய ஸ்வப் தியா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மகாபலியோடைய இந்த பிஹேவியர் விவகாரம்னா இந்த பிஹேவியர் வந்து மகாவிஷ்ணுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி பிரசன்ன ஹோக்கர்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ண வச்சுட்டு மகாபலி என்ன பண்ணுறாருனா பாதாள லோகக்கா ராஜ்ய அதாவது பாதாள லோகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஸ்வோப் ஹேண்ட் ஓவர் வந்து பண்ணுறாரு. பாதாள லோகத்தை வந்து ஆட்சி செய்யக்கூடியதை வந்து महाबली किட்ட வந்து हैंड ओवर வந்து பண்றாங்க. महाबली ने बादल जाने के पहले एक याचना की वर्ष में केरल एक बार उन्होंने अपने प्रजा से मिलने के लिए धरती पर आने के अनुमति दी ஜாயே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மகாபலி வந்து அந்த பாதாள லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜானேகே பகலேனா அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏக் யாச்சனா ஒரு ரெக்வஸ்ட் வந்து கேட்குறாரு. என்னென்னா வருஷமே கேரளுக்கே ஏக் பார் வருஷத்துக்கு ஒரு முறை ஏக் பார்னா 1 டைம் வந்துட்டு கேரளாவுடைய அவங்களுடைய பிரஜா அவங்களுடைய பீப்புளை வந்து மீட் பண்ணுறதுக்காக மில்னே கேலியனா மீட் பண்ணுறதுக்காக தர்த்தி பர் ஆனேக்கு அனுமதி தியே. தர்த்தினா பூமிக்கு வந்து வர்றதுக்கு அனுமதி இந்த ஏர்த்துக்கு வந்து வர்றதுக்காக பெர்மிஷன் வந்து கொடுங்க அனுமதினா பெர்மிஷன் வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. महाविष्णु ने महाबली की इस मांग का स्वीकार कर लिया. மகாவிஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாபலியோடைய இந்த மாங் ரெக்வஸ்ட் வந்து ஸ்வீகார் அக்செப்ட் வந்து பண்ணிக்கிறாரு. जाता की मानता है कि तब से महाबली अपनी प्रजा को देखने के लिए वर्ष में एक बार केरल आते हैं. महाबली के स्वागत के लिए इस दिन को केरल के लोग अपने ओणम के त्योहार के रूप में हर वर्ष मनाते चले आ रहे हैं. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா மகாபலி வந்து அவங்களுடைய பிரஜாவை பீப்புள்ஸை வந்து பார்க்க வர்றதுக்காக தான் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கேரளாவில் வந்துட்டு இந்த ஓணம்ன்ற ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. மகாபலிக்கே ஸ்வாகத்துக்கு எளிய அந்த மகாபலியை வந்து ஸ்வாகத்னா வெல்கம் பண்ணுறதுக்காக தான் வந்து இஸ் தின் இந்த டேஸில் வந்துட்டு கேரளாவில் வந்துட்டு பீப்புள்ஸ் எல்லோரும் ஓணம் ஓணம் ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மனாத்தேனா செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். ரிமைனிங் இருக்கிற பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.